ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மங்கூழ் கிண்ட இந்த மாதிரி கம்பை வறுத்து வச்சுட்டு ஆற விட்டணும். நல்லா ஆறி வரட்டும். இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். சட்டியில் வறுத்து ஆற வச்ச கம்பை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்த கம்பை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கம்மன் தண்ணியை கலக்கணும். கட்டிட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபுல்ராக வச்சுக்கலாம். ஃபுல்ராக வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கட்டியாகும். இந்த இருக்க பாருங்கள், அப்படியே கட்டியாகிறது உங்களுக்கே தெரியும். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணியாக இருக்குது, மாவு போட்டு தண்ணியாக இருக்குது, மாவு கரைச்சி ஊற்றி தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாவு கெட்டியாக கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி நல்லா கிண்டினீங்கன்னா கெட்டியாக வந்துடும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதித்து வெந்து வரணும். கொதித்து வெந்து வந்த விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அளவுக்கு நல்லா கெட்டியாக கிண்டி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதெல்லாம் நல்லெண்ணெய் சர்க்கரை ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி உங்கள் வீட்லேயும் சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.